பதஞ்சலி யோக சூத்திரங்கள் விளக்கியது சுவாமி விவேகானந்தர். சாதனை பாதம் 21வது சூத்திரம். இயற்கையின் இயல்பு அவனுக்காக அமைந்துள்ளது. பிரகிருதிக்கு சுய ஒளி இல்லை. புருஷன் அதில் இருக்கும் வரை அது ஒளி போல் தோன்றுகிறது. ஆனால் அந்த ஒளி கடன் வாங்கியது. சந்திரனின் ஒளி போல் பிரதிபலிப்பு ஒளிதான். இயற்கையின் வெளிப்பாடுகள் எல்லாமே இயற்கை தனக்குத்தானே உண்டாக்கியவை. புருஷனை சுதந்திரனாக செய்வதை தவிர இயற்கையின் இந்த செயலுக்கு வேறெந்த நோக்கமும் இல்லை என்று யோகிகள் கூறுகின்றனர். 22வது சூத்திரம். குறிக்கோளை அடைந்தவர்களுக்கு அது அழிந்தாலும் பொதுவாக இருப்பதால் அது மற்றவர்களுக்கு அழிவதில்லை. பிரகிருதியின் செயல்கள் அனைத்துமே ஆன்மா பிரகிருதியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை ஆன்மாவிற்கு உணர்த்துவதற்கே. ஆன்மா இதை அறியும்போது இயற்கையின் கவர்ச்சிகள் அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் முக்தி அடைந்தவனுக்கு மட்டுமே இயற்கை முற்றிலுமாக மறைகிறது. எண்ணற்ற மற்றவர்கள் எப்போதும் இருப்பார்கள். இயற்கை அவர்களுக்காக தன் செயலை செய்து கொண்டே இருக்கும். 23வது சூத்திரம். பிரகிருதி அதன் தலைவன். இருவரின் சக்திகளை உணர்வதற்கு காரணமாக இருப்பது சேர்க்கையே. பிரகிருதி புருஷன் இரண்டும் சேரும்போது இரண்டின் சக்திகளும் வெளிப்படுகின்றன என்று இந்த சூத்திரம் கூறுகிறது. அப்போதுதான் எல்லா வெளிப்பாடுகளும் உண்டாகின்றன. இந்த சேர்க்கைக்கு அறியாமையே காரணம். உடலுடன் நம்மை இணைத்து கொள்வதுதான் நமது இன்ப துன்பங்களுக்கு எப்போதும் காரணமாக இருக்கிறது என்பது நமது அன்றாட அனுபவம். நான் இந்த உடல் அல்ல என்று உறுதியாக என்னால் நினைக்க முடியுமானால் சூடு குளிர் போன்ற எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உடல் ஒரு கூட்டுப்பொருள். என் உடல் வேறு, உங்கள் உடல் வேறு, சூரியன் வேறு என்று எண்ணுவதெல்லாம் கற்பனை. பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ஜடப்பொருள் கடல். அதில் ஒரு துணுக்கு நான், ஒரு துணுக்கு நீங்கள், வேறொரு துணுக்கின் பெயர் சூரியன். இந்த ஜடப்பொருள் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். இன்று சூரியனில் இருப்பது நாளை நம் உடலில் வந்து சேரக்கூடும். 24வது சூத்திரம். புருஷன் பிரகிருதி இரண்டின் சேர்க்கைக்கு காரணம் அறியாமை. அறியாமையால் ஒரு குறிப்பிட்ட உடலுடன் நாம் நம்மை இணைத்து கொண்டு துன்பங்களுக்கு உட்படுகிறோம். உடலை பற்றிய இந்த எண்ணம் வெறும் முட்டாள்தனமானது. இந்த மூடத்தனம்தான் நம்மை மகிழ்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்துகிறது. அறியாமையால் விளைந்த இந்த மூட நம்பிக்கை தான் சூடு குளிர் மகிழ்ச்சி வேதனை என்று எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்கிறது. இந்த மூடத்தனத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு யோகி வழிகாட்டுகிறான். சில குறிப்பிட்ட மனநிலைகளில் ஒரு மனிதனை தீயினால் சுட்டாலும் வலியை அவன் உணர்வதில்லை என்று மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரச்சனை என்னவென்றால் மனம் திடீரென்று சூறாவளி போல் இந்த நிலைக்கு உயர்கிறது. மறுக்கணமே மறைந்தும் விடுகிறது. யோக பயிற்சியின் மூலம் இந்த நிலையை அடைந்தால் உடலையும் ஆன்மாவையும் பிரித்துணரும் நிலையை நிரந்தரமாக பெறலாம். அறியாமை இல்லாததால் விளக்க வேண்டிய சேர்க்கை நீக்கப்படுகிறது. அதுவே காண்பவனுடைய கைவல்யமாகும். யோக தத்துவத்தின்படி அறியாமையின் காரணமாகவே பிரகிருதியுடன் ஆன்மா இணைந்தது. இயற்கை நம்மீது ஆதிக்கம் செலுத்துவதை அகற்றுவதே நோக்கம். எல்லா மதங்களின் நோக்கமும் இதுவே. ஒவ்வொரு ஆன்மாவும் உள்ளடங்கிய தெய்வீகம் நிறைந்தது. புற மற்றும் அக இயற்கையை அடக்குவதன் மூலம் இந்த அக தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே நோக்கம். செயல் அல்லது வழிபாடு அல்லது பிராணனை கட்டுப்படுத்துதல் அல்லது தத்துவ ஆராய்ச்சி இவற்றுள் ஒன்றாலோ பலவற்றாலோ எல்லாவற்றுமாலோ இதனை செய்து சுதந்திரனாக இரு. இதுவே மதத்தின் முழு உண்மை. கொள்கைகளும் கோட்பாடுகளும் சடங்குகளும் சாஸ்திரங்களும் கோவில்களும் உருவங்களும் இரண்டாம் நிலையிலுள்ள விளக்கங்களே. பிராணனை வசப்படுத்தும் பயிற்சியின் மூலம் யோகி இந்த இலக்கை அடைய முயல்கிறான். இயற்கையிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளாதவரை நாம் அடிமைகள்.
அதன் கட்டளைப்படியே நாம் நடக்க முடியும். மனத்தை வசப்படுத்துபவன் ஜடப்பொருளையும் வசப்படுத்தலாம் என்கிறான் யோகி. அக இயற்கை புற இயற்கையை விட மிகவும் உயர்ந்தது. அதனுடன் போராடுவது கடினமானது. வசப்படுத்துவதோ அதைவிட கடினம். அதை அடக்குபவன் பிரபஞ்சத்தையும் அடக்கி ஆள்வான். அது அவனுக்கு அடிமையாகிறது. இயற்கையை வெல்வதற்கான முறைகளை ராஜயோகம் காட்டுகிறது. நாம் அறிந்த புறசக்திகளை விட வலிமை மிகுந்த சக்திகளை நாம் வசப்படுத்த வேண்டும். இந்த உடல் என்பது மனதிற்கு ஒரு புறக்கூடு மட்டுமே. அவை இரண்டு பொருட்கள் அல்ல. சிப்பியும் அதன் ஓடும் போன்றவை அவை. இரண்டும் ஒரே பொருளின் இரண்டு தோற்றங்கள் மட்டுமே. சிப்பியின் அகப்பொருள் புறத்திலிருந்து பொருளை பெற்று ஓட்டை உண்டாக்குகிறது. அதுபோலவே மனம் என்று நாம் அழைக்கின்ற அக நுண்சக்திகள் புறத்திலிருந்து தூலப்பொருளை எடுத்து அதிலிருந்து புறக்கூடாகிய இந்த உடலை உண்டாக்குகிறது. எனவே அகத்தை அடக்க முடியுமானால் புறத்தை அடக்குவது மிக எளிதாகும். இனி இந்த சக்திகளும் வேறானவை அல்ல. சில சக்திகள் பௌதிகமானவை, சில சூட்சுமமானவை என்பது கிடையாது. எப்படி தூல உலகம் என்பது நுண் உலகத்தின் தூல வெளிப்பாடு மட்டுமோ, அப்படியே சூட்சும சக்திகளின் தூல வெளிப்பாடே பௌதிக சக்திகள். 26வது சூத்திரம். விவேகத்தை இடைவிடாது பயில்வது அறியாமையை ஒழிக்கும் வழி. எது உண்மை பொருள், எது உண்மையற்றது என்று பிரித்தறிவதே யோகியின் உண்மையான நோக்கம். புருஷன் என்பது பிரகிருதி அல்ல, ஜடப்பொருள் அல்ல, மனமும் அல்ல, அது இயற்கை அல்ல. அதனால் புருஷனிடம் மாற்றங்கள் நிகழ முடியாது. சேர்வதும் பிரிவதும் மீண்டும் சேர்வதுமாக தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பது இயற்கைதான். தொடர்ந்த பயிற்சியின் மூலம் விவேகத்துடன் நாம் பிரித்தறிய தொடங்கும்போது அறியாமை அகல்கிறது. புருஷன் தன் உண்மை இயல்பில் எங்கும் நிறைந்த எல்லா சக்தியும் பெற்ற எல்லாம் அறிந்த நிலையில் ஒளிர ஆரம்பிப்பான். 27வது சூத்திரம். அவனது அறிவு 7 வகையான உன்னத பூமிகளை அடைகின்றன. இந்த அறிவு வரும்போது அது ஒன்றன்பின் ஒன்றாக 7 படிகளில் வருவது போல் உள்ளது. அவற்றுள் ஒன்று வரத் தொடங்கும் போது நாம் அறிவை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிகிறோம். முதற்படியில் நாம் அறிய வேண்டியவற்றை அறிந்துள்ளோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இதனால் மனம் திருப்தி அடைகிறது. நாம் அறிவை நாடி ஓடுவதை உணரும்போது இங்கும் அங்கும் தேடத் தொடங்குகிறோம். எங்கோ ஏதோ உண்மை கிடைக்கும் என்று நினைத்தால் அங்கு ஓடுகிறோம். அங்கே கிடைக்காவிட்டால் அதிருப்தி அடைந்து வேறு வழியில் தேடுவோம். அறிவு நமக்குள்ளேயே இருக்கிறது. யாரும் நமக்கு உதவ முடியாது. நாமே நமக்கு உதவ வேண்டும் என்பதை உணரும் வரை நமது தேடல்கள் அனைத்தும் வீணே. விவேகத்தை பழக தொடங்கும்போது நாம் உண்மையை நெருங்குகிறோம் என்பதற்கு முதல் அடையாளமாக அதிருப்தி அகன்றுவிடும். உண்மையை கண்டுவிட்டோம், அது உண்மையை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது என்ற உறுதி நம்மிடம் உண்டாகும். அப்போது நமக்கு சூரிய உதயம் உண்டாகிவிட்டது, விடியல் தோன்றிவிட்டது என்று அறிவோம். இந்த உறுதியுடன் குறிக்கோளை அடையும் வரை தைரியத்துடன் இடைவிடாது முயன்று முன்னேற வேண்டும். 2வது படி துன்பங்கள் அனைத்தும் அகன்று விடுதல். அகத்திலோ புறத்திலோ உள்ள எதுவும் நமக்கு துன்பம் தர முடியாது. 3வது படி பூரண அறிவை, எல்லாம் அறிந்த நிலையை அடைவது ஆகும். 4வது படியில் விவேகத்தின் மூலம் நமது கடமைகள் எல்லாம் முற்று பெற்ற நிலையை அடைகிறோம். 5வது படியில் சித்தத்தின் சுதந்திரம் வாய்க்கிறது. எல்லா துன்பங்களும் போராட்டங்களும் எல்லா சஞ்சலங்களும் மலை உச்சியிலிருந்து வீழ்ந்து கல்லை போல் மீண்டும் வராத வகையில் ஒளிந்துவிட்டன என்பதை அறிவோம். 6வது படியில் விரும்பும் பொழுது சித்தம் அதன் மூல காரணங்களில் கரைந்து போவதை சித்தம் தானே உணரும். நாம் நமது ஆன்மாவில் நிலைத்திருக்கிறோம். பிரபஞ்சத்தில் நாம் தனித்துள்ளோம். உடலுக்கும் மனதிற்கும் நம்முடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. அவை நம்முடன் இணைந்திருக்கின்றன என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையெல்லாம் புரிந்து கொள்கிறோம். அவை நம் போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அறியாமையால் நாம் நம்மை அவற்றுடன் இணைத்து கொண்டோம்.
ஆனால் எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த எல்லா பேரும் பெற்றவர்களாகிய நாம் தனியாகவே உள்ளோம். நமது ஆன்மா அவ்வளவு தூய்மையானது, அவ்வளவு பரிபூர்ணமானது. நமக்கு வேறு யாரும் தேவையில்லை. நம்மை இன்புற்றிருக்க செய்ய வேறு யாரும் தேவையில்லை. ஏனெனில் நாமே ஆனந்த வடிவினர். அறிவு வேறு எதையும் சார்ந்திருக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். நமது அறிவின் முன் ஒளி பெறாத எந்த பொருட்களும் இந்த பிரபஞ்சத்திலே இருக்க முடியாது. இதுதான் கடைசி நிலை. இங்கு யோகி அமைதியை அடைகிறான், சாந்த நிலையில் திளைக்கிறான். இனிமேல் எந்த துன்பமும் அவனை தீண்டுவதில்லை, எந்த மயக்கமும் அவனை பற்றுவதில்லை, எந்த கவலையும் அவனை வாட்டுவதில்லை. தான் எப்போதும் பேறு பெற்றவன், எப்போதும் பரிபூரணமானவன், எல்லாம் வல்லவன் என்பதை அவன் அறிகிறான். 28வது சூத்திரம். யோகத்தின் பல அங்கங்களை பயிற்சி செய்வதால் மலினங்கள் அகல்கின்றன, அறிவு ஒளிர்கிறது. அதன் இறுதி நிலை விவேகம். இப்போது பயிற்சியை பற்றி கூறப்படுகிறது. இதுவரை நாம் கூறியது உயர்ந்த நிலை. கை கெட்டாத தூரத்தில் இருந்தாலும் அதை அடைவதே நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். முதலில் உடலையும் மனத்தையும் வசப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இலக்கை அடைவது உறுதிப்படும். நோக்கம் தெளிவான பிறகு அதை அடைவதற்கு வேண்டிய பயிற்சியை செய்ய வேண்டும். 29வது சூத்திரம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பவை யோகத்தின் 8 அங்கங்கள். 30வது சூத்திரம். கொல்லாமை, உண்மை பேசுதல், களவு செய்யாமை, பிரம்மச்சரியம், தானம் ஏற்காமை ஆகிய 5ம் யமம். பூரண யோகியாக இருக்க விரும்புபவன் காம உணர்ச்சியை விட வேண்டும். ஆன்மாவிற்கு பால் வேறுபாடு இல்லை. காம உணர்ச்சியினால் தன்னை ஏன் அது இழிவுபடுத்தி கொள்ள வேண்டும், இந்த உணர்ச்சியை ஏன் விலக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை பின்பு தெளிவாக காண்போம். தானமாக ஒன்றை பெறுபவனின் மனம் கொடுப்பவனின் மனதால் பாதிக்கப்படுகிறது. எனவே பெறுபவன் கீழ்நிலையை அடைய நேரலாம். தானம் பெறுவது மனத்தின் சுதந்திரத்தை அளிக்கிறது, நம்மை அடிமைகள் ஆக்குகிறது. ஆதலால் எதையும் தானமாக பெறாதீர்கள். 31வது சூத்திரம். இவை காலம், இடம், நோக்கம், ஜாதி நியமங்கள் இவற்றால் தடைபடாததால் உலகம் தழுவிய மகாவிரதங்கள் ஆகும். கொல்லாமை, உண்மை பேசுதல், களவு செய்யாமை, பிரம்மச்சரியம், தானம் ஏற்காமை ஆகியவற்றை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குழந்தையும் கடைபிடிக்க வேண்டும். தேச கால நிலை வேறுபாடின்றி ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். 32வது சூத்திரம். அக மற்றும் புற தூய்மை, திருப்தி, தவம், கற்றல், இறை வழிபாடு இவை நியமங்கள். புற தூய்மை என்பது உடம்பை தூய்மையாக வைத்திருத்தல். அழுக்கானவன் ஒருபோதும் யோகியாக முடியாது. அகத்தூய்மையும் அவசியம். 1.33வது சூத்திரத்தில் கூறப்பட்ட நற்பண்புகளை பின்பற்றுவதால் அதனை அடையலாம். புற தூய்மையை விட அகத்தூய்மை முக்கியமானது என்றாலும் இரண்டுமே அவசியம். அகத்தூய்மையின்றி புற தூய்மை பயனற்றது. 33வது சூத்திரம். யோகிக்கு எதிரான எண்ணங்களை தடுக்க அவற்றிற்கு நேர்மாறான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். நற்பண்புகளை பழகுவதற்கு இதுவே வழி. உதாரணமாக, மனதில் கோபம் பேரலையாக பொங்கி எழும்போது நாம் அதை அடக்குவது எப்படி? எதிரான ஓர் அலையை எழுப்புவதன் மூலம்தான். அன்பை நினையுங்கள். தாய் தன் கணவனுடன் கோபித்து கொள்கிறாள். அப்போது குழந்தை அவளிடம் வருகிறது. அவள் அதனை எடுத்து முத்தம் கொடுக்கிறாள். கோப அலை தணிந்து விடுகிறது. குழந்தையின் மீது அன்பாகிய புதிய அலை எழுகிறது. இது பழைய அலையை அடக்கி விடுகிறது. அன்பு கோபத்திற்கு எதிரானது. இவ்வாறே திருடும் எண்ணம் வரும்போது களவு செய்யாமை பற்றி எண்ண வேண்டும். பிறரிடமிருந்து பொருளை பெறும் எண்ணம் வரும்போது அதற்கு எதிரான ஒன்றை எண்ண வேண்டும். 34வது சூத்திரம். கொலை, பொய் முதலியவை யோகத்திற்கு தடைகள். இவற்றை செய்வதோ செய்விப்பதோ ஆமோதிப்பதோ கூடாது.
இந்த செயல்களின் காரணங்கள் வெறுப்பு, கோபம், அறியாமை என்பவையாகும். இவை குறைந்தோ நடுத்தரமாகவோ பெரிய அளவிலோ இருந்தாலும் முடிவில் அளவற்ற அறியாமையையும் துன்பத்தையும் விளைவிக்கும். இதுவே எதிரான எண்ணத்தை எண்ணுகின்ற முறை. நான் ஒரு பொய் சொல்கிறேன், அல்லது பொய் சொல்லும்படி மற்றொருவனை தூண்டுகிறேன், அல்லது ஒருவன் சொன்ன பொய்யை ஆமோதிக்கிறேன். இவை அனைத்தும் சமமான பாவ செயல்களே. குறைந்த பொய் ஆனாலும் அது பொய்தான். நீங்கள் எங்கேயோ மலைக்குகைக்குள் புகுந்து உங்களை அடைத்து கொள்ளலாம். ஆனால் அங்கே நீங்கள் எண்ணுகின்ற ஒவ்வொரு தீய எண்ணமும், ஒவ்வொரு வெறுப்புணர்ச்சியும் மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். பன்மடங்கு ஆற்றலுடன் ஏதோ ஒரு துன்பத்தின் வடிவில் ஒரு நாள் உங்களிடமே திரும்பி வரும். நீங்கள் எழுப்புகின்ற வெறுப்பும் பொறாமையும் கூட்டு வட்டியுடன் உங்களிடமே திரும்பி வந்து சேரும். அவற்றை எந்த ஆற்றலும் தடுக்க முடியாது. அவை உங்களில் எழ ஒருமுறை இடமளித்து விட்டீர்களானால் விளைவை நீங்கள் தாங்கியே தர வேண்டும். இதை நினைவில் கொள்வது தீய செயல்களை செய்வதிலிருந்து உங்களை தடுக்கும். 35வது சூத்திரம். கொல்லாமையில் நிலை பெற்றவனின் முன்னிலையில் பிறரது பகைமை ஒளிந்துவிடும். ஒருவன் பிறரை கொல்லாமை என்ற லட்சியத்தை மேற்கொண்டால் அவனது முன்னிலையில் கொடிய இயல்புடைய மிருகங்களும் அமைதியாக இருக்கும். அந்த யோகிக்கு முன் புலியும் ஆட்டுக்குட்டியும் விளையாடி கழிக்கும். அந்த நிலை வந்தால்தான் நீங்கள் கொல்லாமையில் நிலை பெற்றிருக்கிறீர்கள் என்பது உறுதியாகும். 36வது சூத்திரம். உண்மையில் நிலை பெற்ற யோகி செயல் புரியாமலேயே தனக்கும் பிறருக்கும் செயலின் பயனை விளைவிக்கும் ஆற்றலை பெறுவான். உண்மையின் இந்த ஆற்றல் உங்களிடம் நிலை பெறுமானால் கனவில் கூட நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள். மனம், வாக்கு, செயல் அனைத்திலும் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள். நீங்கள் சொல்பவை அனைத்தும் உண்மையாகிவிடும். நீ பேறு பெறுவாய் என்று ஒருவனிடம் நீங்கள் சொன்னால் அவன் பேறு பெற்றவனாவான். நோயுற்றவனை நோக்கி நீ நலம் பெறு என்று சொன்னால் உடனே அவன் நோய் நீங்கி நலம் பெறுவான். 37வது சூத்திரம். களவு செய்யாமையில் நிலை பெற்ற யோகிக்கு எல்லா செல்வமும் வந்து சேரும். இயற்கையிலிருந்து எவ்வளவுக்கு விலகி ஓடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அது உங்களை தொடரும். நீங்கள் அதை பொருட்படுத்தாவிட்டால் அது உங்களுக்கு அடிமையாகிவிடும். 38வது சூத்திரம். பிரம்மச்சரியத்தில் நிலை பெற்றவனுக்கு பிரம்மச்சரிய சக்தி உண்டாகிறது. பிரம்மச்சரியம் உள்ளவனது மூளையின் ஆற்றல் அளப்பரியதாகிறது. அவன் மகத்தான சங்கல்பம் உடையவனாகிறான். பிரம்மச்சரியம் இல்லாமல் ஆன்மீக சக்தி வருவதில்லை. அது மக்களை வசப்படுத்தும் அற்புத சக்தியை அளிக்கிறது. பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர்களே ஆன்மீக தலைவர்களாக இருந்தனர். பிரம்மச்சரியமே அவர்களுக்கு ஆற்றலை அளித்தது. எனவே யோகிக்கு பிரம்மச்சரியம் அவசியமானது. 39வது சூத்திரம். பிறரிடமிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் ஒருவன் முற்பிறவி நினைவை பெறுகிறான். பிறரிடமிருந்து எதையும் பெறாமல் இருக்கும்போது மற்றவனுக்கு கடமைப்படாதவனாக இருக்கிறான். சுதந்திரமாக இருக்கிறான். அவனது மனம் தூய்மை பெறுகிறது. ஒரு பொருளை தானமாக பெற்றால் கொடுப்பவனின் பாவத்தில் ஒரு பங்கையும் அதனுடன் பெற வேண்டும். ஆதலால் தானம் பெறாவிட்டால் அவனது மனம் தூய்மை அடைகிறது. அதன் விளைவாக முதலில் முற்பிறவி நினைவை பெறுகிறான். அதன் பிறகு யோகி தனது லட்சியத்தில் நிலை பெறுகிறான். தான் பல தடவை பிறந்து இறந்து கொண்டிருப்பதை அவன் உணர்கிறான். எனவே இந்த முறை முக்தி பெற்றே தீர வேண்டும். இனிமேலும் பிறந்து இறக்கக்கூடாது, இயற்கையின் அடிமையாக இருக்கக்கூடாது என்று நிச்சயிக்கிறான். 40வது சூத்திரம். அக மற்றும் புற தூய்மையில் நிலை பெற்றவனுக்கு தன் உடல் மீது வெறுப்பும் பிறருடன் உடல் தொடர்பின்மையும் உண்டாகும். அகமும் புறமும் உடல் உண்மையான தூய்மை பெற்ற பிறகு உடலை புறக்கணிக்க நேர்கிறது. அதை அழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் மறைகிறது. மிகவும் அழகிய முகம் என்று பிறர் கூறுகின்ற ஒரு முகம், அதில் அறிவு ஒளி வீசாவிட்டால் ஒரு மிருகத்தின் முகம் போலவே யோகிக்கு தெரியும்.
மற்றவர் மிக சாதாரண முகம் என்று சொல்லும் முகத்தையும் அதில் ஆன்மீக ஒளி வீசுமானால் யோகி தெய்வீகமாக கொண்டாடுகிறான். உடலின் மீது உள்ள இந்த மோகம் மனித வாழ்க்கையில் ஒரு சாபக்கேடு. எனவே தூய்மையில் நிலை பெற்றிருப்பதன் முதல் அறிகுறி நீங்கள் உங்களை உடல் என்று எண்ணாமல் இருப்பதை. தூய்மை வரும்போதுதான் நாம் உடல் உணர்வை விட முடியும். 41வது சூத்திரம். சத்துவ தூய்மை, மன உற்சாகம், மன ஒருமைப்பாடு, புலன்களை வெற்றி கொள்ளல், ஆன்ம அனுபூதிக்கு தகுதி இவற்றை அடைகிறான். தூய்மையை பழகுவதால் சத்துவ பொருள் மேலோங்குகிறது, மனம் குவிந்து உற்சாகம் பெறுகிறது. நீங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு முதல் அடையாளம் உற்சாகம் பெறுவதே. முகத்தை தொங்கவிட்டு கொண்டிருப்பது அஜீரணத்தின் விளைவாக இருக்கலாம், அது ஆன்மீகம் அல்ல. சத்துவத்தின் இயல்பே ஆனந்த உணர்ச்சிதான். சாத்வீக மனிதனுக்கு எல்லாமே இன்பம் தருபவைதான். இந்த உணர்ச்சி வரும்போது நீங்கள் யோகத்தில் முன்னேறுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா துன்பமும் தமசினால் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் அதை விலக்க வேண்டும். கூம்பிய முகம் தமசின் விளைவு. வலிமை மிக்க திடகாத்திரமான இளமை நலம் கொண்ட ஆரோக்கியம் நிறைந்த துணை உடையவர்களே யோகியாக தகுதி உள்ளவர்கள். யோகிக்கு எல்லாம் ஆனந்தம். எல்லா மனித முகங்களும் அவனுக்கு உற்சாகத்தையே அளிக்கின்றன. இதுதான் நல்லவனின் அடையாளம். பாவத்தினால்தான் துன்பம் வருகிறது, வேறு எதனாலும் அல்ல. வாடிய முகத்தால் உங்களுக்கு ஆகப்போவது என்ன? அது பயங்கரமானது. உங்கள் முகம் வாட்டமுற்று இருக்குமானால் அன்று வெளியில் போகாதீர்கள், அறையை விட்டு வெளியில் வராதீர்கள். இந்த நோயை வெளியில் கொண்டு சென்று உலகில் பரப்புவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குமானால் உடல் முழுவதுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த எந்திரத்திற்கு நீங்கள் அடிமையாக இருப்பதற்கு பதிலாக எந்திரம் உங்களுக்கு அடிமையாகிவிடும். அப்போது இந்த எந்திரம் ஆன்மாவை கீழே இழுக்காமல் அதற்கு மிகப்பெரிய துணையாகிவிடும். 42. திருப்தியினால் எல்லையற்ற ஆனந்தம் உண்டாகிறது. 43வது சூத்திரம். புலன்களிலும் உடலிலும் உள்ள அழுக்குகளை அகற்றி அவற்றிற்கு ஆற்றலை கொடுப்பதே தவத்தின் பலன். தவத்தின் பலன்கள் உடனே கிடைக்கின்றன. அதனால் தொலைவில் உள்ள காட்சியை காண்பது, தொலைவில் உள்ளவற்றின் ஓசைகளை கேட்பது முதலிய சித்திகள் கிடைக்கின்றன. 44வது சூத்திரம். மந்திர ஜபத்தினால் இஷ்ட தெய்வ காட்சி கிடைக்கிறது. எவ்வளவுக்கெவ்வளவு உன்னத நிலையில் உள்ள தேவதைகளின் காட்சி பெற விரும்புகிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு கடினமாக பயிற்சி செய்ய வேண்டும். 45வது சூத்திரம். அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதால் சமாதி உண்டாகிறது. இறைவனிடம் சரண் புகுவதால் சமாதி நிறைவு பெறுகிறது. 46வது சூத்திரம். உறுதியாகவும் சுகமாகவும் இருப்பது ஆசனம். இனி ஆசனத்தை பற்றி பார்ப்போம். உறுதியான ஆசனம் இல்லாமல் பிராணாயாமம் முதலிய பயிற்சிகளை செய்ய முடியாது. உறுதியான ஆசனம் என்றால் எந்த நிலையில் அமர்ந்தால் உடலை பற்றிய உணர்வே இல்லாமல் போகுமோ அந்த நிலை, அந்த ஆசனம். சாதாரணமாக நாம் சில நிமிடங்கள் அமர்ந்தாலே உடலில் எத்தனையோ தொந்தரவுகள் உண்டாவதை காண்கிறோம். தூல உடலின் உணர்வை தாண்டிவிட்டால் உடலை பற்றிய எண்ணமே இருக்காது. இன்பத்தையோ துன்பத்தையோ உணர மாட்டீர்கள். மறுபடியும் உடலை பற்றிய எண்ணம் வரும்போது அது எவ்வளவோ ஓய்வு பெற்றிருப்பதை உணரலாம். இவ்வாறு மட்டுமே நீங்கள் உடலுக்கு பூரண ஓய்வு கொடுக்க முடியும். உடல் உணர்வை வென்று உடலை உறுதியாக வைத்தால் உங்கள் பயிற்சி உறுதிப்படும். ஆனால் உடலில் வேதனை உண்டானால் நரம்புகள் பாதிக்கப்படும், மனமும் ஒடுங்காது. 47வது சூத்திரம். மனதின் இயல்பான போக்கை, அதாவது சஞ்சலத்தை குறைத்து எல்லையற்றதை தியானிப்பதால் ஆசனம் உறுதியாகவும் சுகமாகவும் ஆகிறது. எல்லையற்றதை சிந்திப்பதால் ஆசனத்தை உறுதியானதாக்க முடியும். எல்லையற்ற தனிப்பொருளை தியானிக்க நம்மால் முடியாது. ஆனால் எல்லையற்ற வானவெளியை நினைக்கலாம்.
48வது சூத்திரம். ஆசனத்தில் வெற்றி பெறுவதால் இருமைகள் தடைகளை ஏற்படுத்துவதில்லை. பிறகு நன்மை தீமை சூடு குளிர் போன்ற எந்த இருமைகளும் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதில்லை. 49வது சூத்திரம். இதன் பிறகு வருவது உள்மூச்சு வெளிமூச்சு இவற்றை ஒழுங்குபடுத்துவதாகும். ஆசனத்தை உறுதிப்படுத்திய பிறகு பிராணனின் இயக்கத்தை தடுத்து வசப்படுத்த வேண்டும். இவ்வாறு நாம் உடலில் உள்ள ஆதார சக்திகளை அடக்குவதான பிராணாயாமத்திற்கு வருகிறோம். பிராணன் என்பது பொதுவாக மூச்சு என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் அது மூச்சு அல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளின் தொகுதியே பிராணன். ஒவ்வொரு உடலிலும் உள்ள சக்தி இது. இந்த சக்தியின் மிகவும் புலப்படுகின்ற வெளிப்பாடு சுவாசப்பையின் இயக்கம். மூச்சை உள்ளே இழுக்கும்போதே இந்த இயக்கம் உண்டாகிறது. இந்த இயக்கத்தை ஒழுங்குபடுத்தவே பிராணாயாமத்தில் நாம் முயற்சிக்கிறோம். மூச்சை வசப்படுத்துவதன் மூலம் இதை தொடங்குகிறோம். பிராணனை வசப்படுத்த இதுவே மிகவும் எளிய வழி. 50வது சூத்திரம். உள்ளிழுப்பது வெளியே விடுவது நிறுத்துவது என்று பிராணாயாமம் 3 செயல்பாடுகள் கொண்டது. இவை காலம் இடம் எண்ணிக்கை என்பவற்றால் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் நீண்டோ சுருங்கியதாகவோ இருக்கும். பிராணாயாமத்தில் 3 வகை செயல்பாடுகள் உள்ளன. மூச்சை உள்ளிழுப்பது வெளியே விடுவது, சுவாசப்பைகளின் உள்ளேயாவது வெளியேயாவது மூச்சை நிறுத்தி வைப்பது. காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப இவை வேறுபடும். இடம் என்பது பிராணனை உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி வைப்பதாகும். காலம் என்பது பிராணனை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எவ்வளவு நேரம் நிறுத்தி வைப்பது என்பதாகும். ஒவ்வொரு செயல்பாடும் எத்தனை வினாடிகளுக்கு நிகழ வேண்டும் என்பது தெரிய வேண்டும். இந்த பிராணாயாமத்தின் விளைவாக வருவது உத்காதம், அதாவது குண்டலினி சக்தியின் விழிப்பு. 51வது சூத்திரம். புறத்திலோ அகத்திலோ உள்ள பொருட்களை சிந்தித்து கொண்டு பிராணனை நிறுத்துவது 4வது வகை பிராணாயாமம். சிந்தனையோடு கூடிய நீண்ட பயிற்சியால் வருகின்ற கும்பகம், அதாவது நிறுத்தி வைத்தல், 4வது பிராணாயாமம். மற்ற 3லும் சிந்தனையின் பங்கு இல்லை. 52வது சூத்திரம். இப்படி செய்வதால் சித்த ஒளியை மூடிக்கொண்டிருக்கும் மறைவு தேய்ந்து அகல்கிறது. சித்தத்தில் இயல்பாகவே எல்லா அறிவும் உள்ளது. அது சத்துவத்தால் ஆக்கப்பட்டது. ரஜசும் தமசும் அதை மூடிக்கொண்டிருக்கின்றன. பிராணாயாமத்தின் மூலம் இந்த மறைவு நீக்கப்படும். 53வது சூத்திரம். தாரணைக்கு மனம் தகுதியாகிறது. மறைவு நீக்கப்பட்ட பின்னர் மனத்தை நாம் குவிக்க முடியும். 54வது சூத்திரம். தத்தம் விஷயங்களை விட்டுவிட்டு புலன்கள் சித்தத்தின் உருவத்தை அடைவது போல் தோன்றுவது பிரத்யாகாரம். சித்தத்தின் வெவ்வேறு நிலைகளே இந்திரியங்கள். நான் ஒரு புத்தகத்தை பார்க்கிறேன். புத்தக வடிவம் புத்தகத்தில் இல்லை, அது மனதில் இருக்கிறது. வெளியிலுள்ள பொருள் மனதில் அந்த வடிவத்தை எழ செய்கிறது. அதன் உண்மையான வடிவம் சித்தத்தில் உள்ளது. நாடுகின்ற பொருட்களுடன் தங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு அவற்றின் வடிவத்தை இந்திரியங்கள் ஏற்கின்றன. சித்தம் இவ்வாறாக பல்வேறு வடிவங்களாக ஆவதை நிறுத்திவிட்டால் மனம் அமைதியாக இருக்கும். இது பிரத்யாகாரம். 55வது சூத்திரம். அதனால் புலன்களின் மிக உயர்ந்த அடக்கம் ஏற்படுகிறது. புலன்கள் புறப்பொருட்களின் வடிவத்தை கொள்ளாமல் தடுத்து அவற்றை சித்தத்துடன் ஒன்றுபடும்படி செய்துவிட்டால் புலன்கள் முழுமையாக அடங்க பெறும் நிலை வாய்க்கிறது. புலன்கள் பூரணமாக அடங்கினால் ஒவ்வொரு தசையும் நரம்பும் அடங்கும். ஏனெனில் எல்லா உணர்ச்சிகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் இந்திரியங்கள் மையங்களாக உள்ளன. இந்த இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என 2 வகைப்படும். இந்திரியங்கள் வசப்பட்டால் எல்லா உணர்ச்சிகளையும் செயல்களையும் யோகியால் கட்டுப்படுத்த முடியும். உடம்பு முழுவதுமே அவனது கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த நிலையில் மட்டுமே
ஒருவன் தான் பிறந்ததற்காக மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறான். நான் மனிதனாக பிறந்தது பெரும் பேறு என்று அப்போதுதான் ஒருவன் உண்மையாக கூற முடியும். இந்திரியங்களை இவ்வாறு அடக்கும் ஆற்றல் பெற்றுவிட்டால் உண்மையில் இந்த உடம்பு எவ்வளவு அற்புதமானது என்பதை உணர்வோம்.